Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேங் த கான்கரரான ஜொனத்தன் மேஜஸை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று அவரோட வழக்குக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு. எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிராக இருந்ததால் அது தீர்மானமாக அவர் தான் குற்றவாளி. அந்த அசால்ட் சார்ஜில் இவர் அடிச்சிருக்காரு, அவங்களுக்கு விரல் உடஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எஸ்யூவியில் அவர் தூக்கி போட்டிருக்காருன்ற மாதிரி சில வீடியோ ஆதாரங்கள்லாம் பார்த்துட்டு இந்த வெர்டிக்டை சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா MCU இவரை உடனே ஃபயர் பண்ணிட்டாங்க. மார்வல் இந்த ஜொனத்தன் மேஜர்ஸோட வழக்கில் வாயை திறக்காம சைலண்டாக தான் இருந்தாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிகாஷனரியா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் இந்த நிறைய ரூமர்லாம் வந்தது. டாக்டர் டூமை தான் மெயின் வில்லன் ஆக்க போகிறோம், இவங்களை சைட்லைன் பண்ணிட்டுன்ற மாதிரி ரூமர்லாம் வந்திருந்தது. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக அவர் கில்ட்டி ஆனதால் இவங்களும் ஜொனத்தன் மேஜர்ஸை ஃபயர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் பண்ண கையோட அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி படத்தை ரீநேம் பண்ணிட்டாங்க. அதாவது கேங் டைனஸ்டின்னு சொல்லிட்டு இருந்த படத்தை அவெஞ்சர்ஸ் 5 மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபியூச்சர்ல ஒரு புது டைட்டில் வரப்போகுது. இந்த அவெஞ்சர்ஸ் 5 படத்துக்கு ஆல்ரெடி சில சேஞ்சஸ்லாம் நடந்திருந்தது. ஷாங்-சி லெஜெண்ட்ஸ் ஆஃப் த டென் ரிங்ஸோட டெஸ்டின் டேனியல் ரீசெண்டாக தான் இந்த ப்ராஜெக்டை விட்டு விலகி போனார். அவர் விலகிட்டு என்ன காரணம் சொன்னார்னா, நான் நிறைய வேற MCU ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கூடவே லோக்கியோட ரைட்டர் மைக்கேல் வார்டன் ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க இந்த அவெஞ்சர்ஸ் 5க்கு. அவர் ஆல்ரெடி சீக்ரெட் வார்ஸுக்கு எழுதுறதா இருந்தது. இப்போ 2 படத்துக்கும் இவர் தான் முழுக்க முழுக்க எழுத போறாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது கேங் ஸ்டோரி லைனை இனிமே கான்சென்ட்ரேட் பண்ண போறது இல்லைன்னு. அப்படியே கேங்க காமிச்சாலும் கண்டிப்பா ஒரு ரீகாஸ்டிங் இருக்கும். இப்போ ஒரே ரைட்டர் 2 அவெஞ்சர்ஸ் படத்துலயும் இருக்கிறதால சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு ரிலீஸ் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி வருதுன்னு. ஸோ சீக்ரெட் வார்ஸ்ன்னு சொல்லும் போது இன்னுமே அவங்க டாக்டர் டூமையே MCUக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 பத்தி அப்டேட் வரும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் MCU பத்தி நமக்கு தெரிய வரும். மீன்வைல் ஸ்பைடர்மேன் 4 பத்தின ஒரு ரூமர் வெளியே வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா ஹாலிவுட் இன்சைடர் டேனியல் RPK சொல்லியிருந்தாரு. அது எப்படின்னா, நோ வே ஹோம் முடியும் போது ஸ்பைடி மறுபடியும் அந்த ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோ மாதிரி ஆவாருன்ற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டு இருந்தது, ஒரு ரூமரா போயிட்டு இருந்தது. ஆனா 4th பார்ட்ல அப்படி எதுவும் இருக்க போறது இல்ல. ஸ்பைடி ஆண்ட்மேன் கூடயும் மார்ட் முர்டாக் டேர்டெவில் கூடயும் டீம் அப் பண்ண போறாரு. கிங்பின்னும் இந்த படத்துல வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேர் அந்த டேர்டெவில் பார்ன் அகைன் டிஸ்னி பிளஸ் சீரிஸோட எண்டிங்கோட அப்படியே இந்த படத்துல கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதுல நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கும் இந்த படத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம மைக்கேல் கீட்டனோட வல்ச்சரும் இந்த படத்துல கண்டிப்பா வருவாரு. பிளஸ் சோனி வில்லன்ஸையும் இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி டேனியல் RPK சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் MCUவோட ஸ்பைடர்மேன் 4க்கான பிளான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் பெறுவது அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பாய்.